Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆதார் சேவைகளுக்கு அரசு அலுவலகங்களில் காத்து கிடக்க வேண்டிய சூழல் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அனைத்து விதமான அரசு திட்டங்களை பெறவும் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கவும் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் ஒரு நாளைக்கு 30 முதல் 40 பேருக்கு மட்டுமே ஆதார் திருத்தங்கள் செய்வதால் சிலர் ஏமாற்றம் அடைந்து திரும்பி செல்வதாகவும் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளிகளில் ஆதார் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆதார் சிறப்பு முகாம்கள் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்ட மின் மயானம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ஆண்டிப்பட்டியில் 2021ஆம் ஆண்டு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மின் மயானம் 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பயன்பாட்டிற்கு வராததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் மின் மயானத்தில் அமைக்கப்பட்ட ராட்சத புகை வெளியேறும் குழாய்கள் துருப்பிடித்து மின்சார சுவிட்சுகள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத திமுக அரசு வெறும் கண்துடைப்பு நாடகம் நடத்தி மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுக்கு மேலாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக அரசால் ஃபண்டு ஒதுக்கப்பட்டு இந்த மின் மயானம் கட்டப்பட்டு 4வது தேதி வரை நடைமுறைப்படுத்தாதனால் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி கட்டுப்பட்ட சுமார் 50,000க்கு மேல் ஆன பொதுமக்கள் ஒரு தினத்துக்கு 2, 3, 4ன்னு இறப்பு ஏற்படும் பொழுது அவர்கள் இங்கு வந்து அடக்கம் செய்ய மின் மயானம் இல்லாதனால் நிறைய துன்பத்துக்கு ஆளாகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே சிதிலமடைந்து உள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். சங்கரன் குடிக்காடு மற்றும் சோழகன் குடிக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய சாலை அமைக்க பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் ஜல்லிக்கற்கள் பரப்பப்பட்டதோடு 6 மாத காலமாக பணிகள் நடைபெறவில்லை. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் சாலையில் செல்லும் வாகனங்கள் பழுதடைந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடியில் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வார விடுமுறையை முன்னிட்டு மீன்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். மீன்களின் வரத்து குறைவால் அனைத்து மீன்களின் விலையும் சற்று உயர்ந்து காணப்பட்டது. சீலா மீன் கிலோ 1100 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையும், வவ்வால் மீன் 1500 ரூபாய் வரையும், நண்டு கிலோ 900 ரூபாய் வரையும் விற்பனையானது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கரும்பு கொள்முதல் செய்ய திமுக அரசு காலதாமதம் செய்வதால் ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொன்னுசங்கம்பட்டி பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் விவசாயிகளிடம் இருந்து கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கரும்பு கொள்முதல் செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை எந்த கொள்முதல் நடவடிக்கையும் எடுக்காததால் ஏக்கருக்கு 1.5 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாக திமுக அரசு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இலங்கை தமிழர்களுக்கான வீடுகள் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெத்திக்குப்பத்தில் இலங்கை தமிழர்களுக்காக 198 இலவச வீடுகள் கட்டும் பணி 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டது. 9 மாத கால அவகாசத்துடன் தொடங்கப்பட்ட பணிகள் 18 மாதங்களை கடந்தும் சாலை, குடிநீர் கால்வாய் மற்றும் தெருவிளக்கு என அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை. ஒன்றிய நிதியில் இருந்து பணத்தை விடுவித்து முறைகேடு செய்வதாகவும் பணியை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்காத ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமலும் உள்ளதாக விடியாத அரசு மீது புகார் எழுந்துள்ளது. கும்பகோணத்தில் ஒரே இடத்தில் 10 சிவாலயங்களில் இருந்து வந்திருந்த நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மனை பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சிவாலயங்களில் நடைபெறும் முக்கிய விழாவான ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி கும்பகோணம் நகரில் உள்ள 10 சிவாலயங்களில் இருந்து நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மன்கள் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தினை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கும்பேஸ்வரர் கோவிலில் வலம் வந்த பின் அவரவர் ஆலயங்களுக்கு நடராஜரும் சிவகாமி அம்மனும் சென்றனர். அப்போது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் அம்மா உணவகம் அருகே விடியாத மாநகராட்சியின் அலட்சியத்தால் சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாத்தாங்காடு 13வது வட்டத்திற்கு உட்பட்ட எம்ஜிஆர் சாலையில் அம்மா உணவக நுழைவாயிலில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அப்பகுதியில் ஆறாக ஓடுகிறது. இதனால் அம்மா உணவகத்திற்கு அருகில் உள்ள குழந்தைகள் மையத்திற்கும் வருவோர் துர்நாற்றத்தால் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து 13வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தர கோசமங்கையில் ஆருத்ரா தரிசனத்தில் அடிப்படை வசதிகளை கூட அறநிலையத்துறை செய்து தராததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மங்களநாத சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் ஆருத்ரா தரிசன விழாவின் 2ஆம் நாளில் சந்தன காப்புடன் அருள்பாலித்து வரும் மரகத நடராஜரை தரிசிக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக வருகை தந்தனர். இங்கு பக்தர்களுக்கு குடிநீர், நிழற்பந்தல்கள், கழிப்பறைகள் உள்ளிட்ட வசதிகள் செய்து தராததுடன் கோயில் முன்பகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் கொட்டப்பட்டு உள்ளதால் துர்நாற்றம் வீசி வருவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரத்தில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி திமுக அமைச்சர் பெரிய கருப்பனை பொதுமக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீனிவாசா நகரில் மழைநீர் வடிகால்வாய் தூர்வாரப்படாததால் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அந்த வழியாக சென்ற திமுக அமைச்சர் பெரிய கருப்பனை பொதுமக்கள் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதுடன் முதியவர்களை தள்ளிவிட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தர முடியாத வக்கற்ற அரசாக திமுக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர், சகோதரர்கள் மீதான அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பு சாட்சிகள் விசாரணை நிறைவடைந்து வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் அவரது மகன் அனந்த மகேஸ்வரன் மட்டும் ஆஜரானதால் விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பல்வேறு வாகன திருட்டில் தொடர்புடைய நபர் வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு வழக்குகளில் ஆஜராகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் பூதங்குடியைச் சேர்ந்த ராம்கி என்ற நபர் கடந்த 4 ஆண்டுகளாக கடலாடி குற்றவியல் நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் பல வழக்குகளில் ஆஜராகி வந்தார். இந்நிலையில் அடையாள அட்டை பரிசோதனையின் போது ராம்கி போலி வழக்கறிஞர் என தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. 2 ஆண்டுக்கு முன்னரே ராம்கி மீதான வாகன திருட்டு வழக்குகள் வெளிவந்ததாகவும் ஆனால் அவர் மீது தீய சக்தி அரசு நடவடிக்கை எடுக்காதது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் வழக்கறிஞர்கள் சாடினர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே தாய் கண்முன்னே 5 வயது சிறுவன் ஏரியில் தவறி விழுந்து பரிதாபமாக இறந்தார். வாலூர் பகுதியைச் சேர்ந்த சத்யா பீடி சுற்றும் தொழில் செய்து வருகிறார். அவர் தனது வீட்டின் அருகே உள்ள ஏரிக்கரையில் பீடி சுற்றும் பணியில் ஈடுபட்ட போது அவரது பிள்ளைகள் ஏரியில் மீன்பிடித்து விளையாடினர். அப்போது 5 வயது சிறுவன் சரண் ஏரியில் தவறி விழுந்து தாய் கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை கொண்டாடுவதற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் தற்போது புத்தாண்டு மற்றும் வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குறிப்பாக குணா குகை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், ரோஜா தோட்டம், தூண்பாறை போன்ற முக்கிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது.